அன்பார்ந்த உழைக்கும் மக்களை, ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கோங்க. கடந்த 23ஆம் தேதி தினத்தந்தியில ஒரு முக்கியமான செய்தி வந்துருந்துச்சு. அந்த செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய திட்டத்தை பாய்ச மோடி அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. அது என்ன திட்டம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரிய கனிம வளங்கள் 22 கனிம வளங்களை நாங்கள் ஏழாம் கட்ட ஏலத்துக்கு விட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு செய்தி தினத்தந்தி பேப்பர்ல வந்திருக்கு. நீங்கள் அந்த கனிம வளங்கள் என்னென்னன்ற இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் மதுரை மாவட்டத்தில் மேலூரில் டங்ஸ்டன், சிவகங்கை மாவட்டத்தில் கார்பரேட்டு, அதே மாதிரி கிருஷ்ணகிரி ஓசூரில் மாலிக்யூனம், நீங்கள் நெய்வேலியில் லித்தியம், இந்த மாதிரி அரிய வகை கனிமங்களை சென்ற திங்கட்கிழமை மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் ஏலத்தில் விட்டுருக்காங்க. இந்த திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மிகப்பெரிய அளவை அழிவை நோக்கி போய் தமிழ்நாடே ஒரு வாழ முடியாத மாநிலமாக மாற்றப்படும். இதுக்கு சமீபத்திய உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2024 மதுரை மேலூர் கட்டத்தில் டங்ஸ்டன் போராட்டம் நடந்துச்சு. அனைவரும் தமிழ்நாடு மக்கள் அனைவருமே இந்த போராட்டத்தை கேள்விப்பட்டாங்க. இந்த போராட்டம் எதற்கு நடந்துச்சுன்னா, இந்த மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் இந்த மேலூர் வட்டாரத்தில் 3 மாவட்டங்களில் 48,000 ஏக்கர்ல டங்ஸ்டன் ஆய்வை பண்ணி வச்சிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டம்னா, மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டி முதல் அங்கிட்டு திண்டுக்கல் மாவட்டம் மத்தம் சமுத்திராப்பட்டி வரை, இங்கிட்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனி வரை 48,000 ஏக்கர்ல இந்த ஆய்வு பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அரட்டாப்பட்டி முதல் புலிப்பட்டி வரை 5,000 ஏக்கர்ல இந்த ஏலத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இதை எதிர்த்து மேலூர் தாலுகாவில் உள்ள அனைத்து மக்களும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி தான் அந்த திட்டத்தை நிறுத்தி தான் வச்சாங்க. அன்னைக்கே டங்ஸ்டன் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்த திட்டம் இன்றைக்கு நிறுத்தி தான் வைக்கப்பட்டுள்ளது, இன்னும் ரத்து செய்யலை அப்படின்னு சொல்லி பல கட்டங்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த திட்டத்தை நிறுத்தி வச்சாங்க. அது மக்கள் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றின்னு அன்றைக்கே மக்கள் அதிகார கழகம் பதிவு பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு என்ன அந்த செய்தி வந்திருக்கு, மேலும் மேலூர் தாலுகாவில் அந்த 5,000 ஏக்கர் போக மற்ற பகுதியில் அந்த திட்டத்தை பாய்ச மோடி அரசாங்கம் அமல்படுத்த துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து குறிப்பாக மதுரை மாவட்ட மக்களும் மேலூர் தாலுகா மக்களும் அனைவரும் இந்த திட்டத்தை எதிர்த்து போராடணும் என்ற அடிப்படையிலையும், குறிப்பாக தமிழ்நாட்டை தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களை பாதுகாக்கணும் என்ற அடிப்படையிலும் இந்த காணொலியை பதிவு பண்றோம். நன்றி, வணக்கம்.